குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை வாழ்வை இன்று பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்கள் வர மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. இறை மக்கள் வர மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
முன்னுரை. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ரோமையர் 12:12. இறையேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழாவின் 7ஆம் நாள் நவநாளில் இறை வல்லமையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். யூபிலி ஆண்டில் உயிருள்ள இறை வார்த்தையின் வல்லமையை உணர்பவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இறை வார்த்தையை முழக்கமிட்டு அறிவிக்க வந்திருக்கும் அருட்பணியாளர் வின்சென்ட் அவர்களையும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருட்பணியாளர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இறை பிரசன்னத்தை நம் கண்முன்னே கொண்டு வருவது, நமக்கு வாழ்வளிப்பது, நம்மை சீர்படுத்துகின்றது. இறை வார்த்தையின் வல்லமை உலகை உண்டாக்கியது, உலகை மீட்டது, உலகை வழிநடத்துகிறது. இறை வார்த்தை இறைவாக்கினர் வாயிலாக மக்களுடன் பேசியது. இறை வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வழியாக மக்களை ஆறுதல் படுத்தியது, குணமாக்கியது, மனம் மாற்றியது. திருத்தூதர்கள் வழியாக கட்டளைகளை கடைபிடிக்கவும் இறை இயேசுவின் போதனைகளை வாழ்வாக்கவும் உதவியது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று இறை வார்த்தையின் மகிமையை உணர்ந்து தாவீது அரசர் பாடியுள்ளார். இறை ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் இறை வார்த்தையை நன்கு கேட்க வேண்டும், பின் உள்ளத்தில் இருத்தி தியானிக்க வேண்டும், நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இறை வார்த்தை ஆன்மீக உணவு. இவ்வாறு இறை வார்த்தையின் வல்லமையை உணர்பவர்களாக கல்வாரி பலியில் இணைவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்ற வந்திருக்கும் தந்தை ஏற்கனவே நாம் அறிந்தவாறு அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் மிக்கேல் பாளையத்திலே பங்கு பணியாளராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து வருகிறார். எனவே தந்தை அவர்களை பங்கு தந்தை என்ற முறையிலே உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்போம். இன்றைய இந்த திருப்பலியானது அருள்மேரி இவரது குடும்பத்தின் பெயரால் குழந்தை வரம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஆசிர் அண்டனை பால்ராஜ் பெர்னாடா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். அற்புத சகாயராஜ் அன்பரசி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து பிள்ளைகளின் கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அந்தோணிசாமி, அடைக்கலமேரி, செபஸ்திமேரி, ஃபாதர் பாக்கியநாதன் இவர்களின் ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கிறார்கள். சூசை மாணிக்கம் பாத்திமா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுத்து ஆல்வின் என்பவருக்கு நல்ல வரன் அமைய வேண்டி ஜெபிக்கிறார்கள். சகாய தேவி புற்றுநோயிலிருந்து நலம் பெற்றதற்கு நன்றியாக இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார். ஜஸ்டின் மாலா குடும்பத்தார் நன்றி பலியாகவும் மகளுக்கு இறையாசிர் வேண்டியும் ஜஸ்டின் சகாயராஜ் என்பவரின் ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கிறார்கள். ஜோசப் ராஜ் என்பவரின் ஆன்மா இறைவன் இழைப்பார ரோஸ் மெர்சி குடும்பத்தார் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டோ ஜெனி குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்பு கொடுப்பதோடு தொழில் வளர்ச்சி வேண்டியும் பேர குழந்தைகள் ஞானத்தில், கல்வியில், அறிவில், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்க ஜெபிக்கிறார்கள். சுந்தரி டோனி இவருடைய ஆன்மா இறைவன் இழைப்பார ஜெபிக்கிறார்கள். லேயுகா சபை சகோதரிகள் நல்ல உடல் ஆன்ம நலனுக்காகவும் சபையின் வளர்ச்சிக்காகவும் தேவலைத்தல் பெருகவும் இப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். நற்செய்தி பணியாளர்கள் உடல் உள்ள நலனுக்காகவும் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். சூசை ரத்னம் கிறிஸ்டி திருமண நாளான இன்று நன்றி பலியாகவும் நல்ல உடல்நலம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். டொமினிக் கிறிஸ்டி குடும்பத்தார் நன்றி பலியாகவும் மகனின் எதிர்காலம் சிறப்பாக அமைய ஜெபிக்கிறார்கள். குழந்தையை சன்பிய குடும்பங்கள் இணைந்து நன்றி பலியாகவும் குடும்பத்தின் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜெபிக்கிறார்கள்.
வில்சன் எல்சி குடும்பத்தார் நன்றி பலியாகவும் நல்ல உடல்நலமேண்டி ஜெபிக்கிறார்கள். லியோன்ஸ் ராணி ஜெகநாதன் லாவண்யா குடும்பத்தார் நன்றி பலியாகவும் ஆரின் என்பவருக்கு நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்ற நிலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் குற்றம் குறைகள் ஆகிய அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உமது திரு அவைக்கு மறைவள்ளுனராக கொடுத்துள்ளீரே. தூய ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்கள் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தையும் பெற்று பாதுகாப்பாளராகவும் நாங்கள் வளர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருமுத்துக்கள் 12 மற்றும் 13. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. அது ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவர், பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் உன்னிலை உயர்ந்தது அவராலே. பால்நிலை தூக்கிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் வழி மேலே மனம் தேற்றுவார், பலம் ஊட்டுவார், வாழ்வினில் ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே. பாலையில்
உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 5-13 வரை. இயேசு கப்பர்நகூமிற்கு சென்றபோது நூற்றுவத் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் வீட்டில் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவத் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நானும் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவத் தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளின் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிகுந்தது, ஆவியில் மலர்ந்தது, நல்வழி சேர்ப்பது, இதயத்தை அறிவது. கடவுளின் வார்த்தை உயிருள்ளது. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசு நாமம் வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளே, பதுவை அந்தோணியாருக்கு நவநாள் எடுத்துக்கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய பரிந்துரை ஜெபத்தினால் நம்முடைய குடும்பங்களில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நன்றி கூறி அவர் வழியாக நம் மீட்பராகிய இயேசுவையும் எல்லாமல்ல இறைவனையும் நன்றி கூறி புகழ்ந்து இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக நமக்கு தரப்பட்டிருப்பது என்ன? இறைவார்த்தையின் வல்லமையை உணர்பவர்களாக. வாழ்ந்து சொல் வார்த்தை வலிமை உள்ளதாக இருக்கும் என்ற ஒரு சொற்றொடர் இருக்கிறது. இந்த வார்த்தையை நான் இறை வார்த்தையோடு பிணைத்து பார்க்கிற பொழுது, இந்த விவிலியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் நமக்கு முன்பாக கடவுள் மீது, கிறிஸ்துவின் மீது விசுவாசம் கொண்டவர்களுடைய அனுபவ பகிர்வாக இருக்கிறது. பல நேரங்களில் இந்த இறை வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் வாசிக்கிற பொழுதும் அல்லது குழுவாக வாசிக்கிற பொழுதும் நமக்கு, நம்முடைய வாழ்வுக்கு புதிய புதிய சிந்தனைகள் வாழ்வின் துணையாக வந்து கொண்டிருக்கின்றன. அதை நமக்கு வலிமை சேர்க்கின்றன என்று தான் நினைக்கிறேன். மற்றொரு சொற்றொடர் சொல்வாங்க, ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்.
இறை வார்த்தையினுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு நாம் படிக்கிற பொழுது பல நேரங்களில் நமக்கு அது வெற்றி தருவதாகவே இருக்கிறது. எனவேதான் இயேசு ஆண்டவர் சொல்வார், நீ நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும், போய் வா என்று சொல்வார். எனவே விசுவாசத்தின் பொருட்டே அங்கே அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதை நாம் விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் பார்க்கிறோம். ஒரு சொல் கொல்லும். இறை வார்த்தையை உண்மையிலேயே நாம் அனுபவம் செய்து ரசித்து ருசித்து நாம் வாசித்தோம் என்றால், நாம் இந்த உலகில் வாழ்ந்தாலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய தீமைகள், நம்மை வாட்டி வதைக்கக்கூடிய உடலியல் சார்பான அந்த துன்பங்கள், இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். அதாவது அவற்றை இறைவன் கொன்று அகற்றிவிட்டு நமக்கு புதிய வாழ்வை, தூய்மையான வாழ்வை தருவார். எனவே தான் இயேசு ஆண்டவர் நன்மையான காரியங்களை எல்லாம் செய்கிற பொழுது சாத்தான் அங்கே இடையூறாக வருகிற பொழுது அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அந்த சாத்தானை அகற்றி அங்கே கொள்வதை பார்க்கிறோம். எனவே விவிலிய வார்த்தைகள் நமக்கு ஆழமான வலிமை உள்ளதாக நாம் உணர வேண்டும். மறைந்த முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் விவிலியத்தை பற்றியும் இறை வார்த்தையை பற்றியும் இவ்வாறு சொல்வார். விவிலியத்தை, அதனுடைய வார்த்தைகளை புனிதர்களின் வாழ்க்கை மூலமே சிறப்பாக விளக்க முடியும். மறைந்த திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் கூறுவது, ஒரு விவிலியத்தை, அதனுடைய வார்த்தைகளை புனிதர்களுடைய வாழ்க்கையின் வழியாகவே நாம் எளிதாக விளக்க முடியும் என்று சொல்கிறார். எனவே ஒரு இறை வார்த்தை எப்படி வலிமை உள்ளதாக ஒரு புனிதருடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம். இறையியலினுடைய ஒரு மிகப்பெரிய மறை வல்லுநராக திகழ்ந்தவர்தான் புனித அகஸ்தீன். ஆனால் அவருடைய இளமை கால வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்திருப்போம். மிகவும் தாறுமாறானதாக, இன்னும் தீய வழியில் செல்லக்கூடியதாக, கடவுளுக்கு பயம் இல்லாததாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அழித்து கொண்டிருந்தார். எனவே தன்னுடைய மகன் இவ்வாறு தீய வழியிலும் கேடுற்ற வழியிலும் உலகியல் ரீதியான காரியங்களும் சென்று அழிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவருடைய தாய் மோனிகா ஜெபிக்காத நாளில்லை, கண்ணீர் விடாத நாளில்லை, அவருடைய ஜெபமும் கேட்கப்பட்டது. எனவே அந்த காலத்திலே அகஸ்தீனார் தான் செய்த தவறுகளை எல்லாம் நினைத்து தனியாக உட்கார்ந்து மனம் வருந்தி கொண்டிருந்தார். கடவுளை நோக்கி மன்றாடி, ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும், நான் திருந்தி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடும் என்று உள்ளூர நினைத்த பொழுதே பக்கத்தில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் அனைவரும் நீ எடுத்து வாசி என்ற ஒரு குரலை அவர் கேட்கிறார். ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க, எதை போய் எடுத்து வாசிக்கிறது என்று சொல்லி அவர் நினைத்தாலும் கூட அவருடைய உள்ளூர்ந்த அந்த அனுபவம் விவிலியத்தை எடுக்க வைக்கிறது. அந்த விவிலியத்தை அவர் ரேண்டமாக அப்படியே டக்குன்னு விரிக்கும் போது அதில் வந்த வார்த்தைகள் என்னவென்றால், உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திருப்பு முனையான ஒரு வார்த்தையாகவே இருக்கிறது. ரோமையர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம் 12-13 பார்த்தோம் என்றால் இவ்வாறு அவர் படிக்கிறார். இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடாவொழுக்கம், காமவரி, சண்டை சச்சரவு, பொறாமை ஆகியவற்றை தவிர்ப்போமாக என்ற இறை வார்த்தையை பார்க்கிறார். இதை நாம் சாதாரணமாக படிக்கிற பொழுது ஏதோ இருளின் ஆட்சி, ஏதோ படைகள்னு சொல்கிறாங்களே அப்படின்னு உணர்வோம். ஆனால் இந்த இறை வார்த்தை புனித அகஸ்தீனாருக்கே சொல்லப்பட்ட வார்த்தையாக அவர் உணர்கிறார். எப்படி உணர்கிறார்? தன்னுடைய தீய வாழ்க்கையெல்லாம் இருளாக பார்க்கிறார்.
எனவே கடவுளுடைய ஒளி தன்னை சூழ்ந்திருப்பதையும் அதை நாம் வெற்றி கொள்வதற்கு கடவுளுடைய துணை கொண்டு படைகலன்களை அழிந்து கொள்ள வேண்டுமாகவும் அவர் வாழ்ந்த அந்த களியாட்டமாக இருக்கலாம், தீய வாழ்க்கையாக இருக்கலாம், இவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு கடவுளுடைய இறை வார்த்தையால் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் மனம் மாறுகிறார். பின்னாளிலே திருச்சபையிலே அவர் எழுதிய அனைத்து வார்த்தைகளுமே இங்கு குருவாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஒரு முக்கியமான பாடமாக இறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த இறை வார்த்தை வலிமை உள்ளதாக இருப்பதை புனித அகஸ்தினார் உணர்ந்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இறை வார்த்தையினுடைய வலிமை எப்படியெல்லாம் நாம் உணர முடியும், அந்த வலிமையை நாம் உணர்கிற பொழுது நாம் எப்படியெல்லாம் மாற முடியும் என்பதை விவிலிய வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்கிறது. ஒரு விவிலியத்தினுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வலிமை உள்ளது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அழகாக சொல்கிறார். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது: இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற அனைவரும் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் இயேசுவுக்கு தாயாக மாற முடியாது. இயேசுனுடைய சகோதரர்களாக இருக்கலாம், இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இயேசுனுடைய பக்தர்களாக இருக்கலாம். ஆனால் இறை வார்த்தையை கேட்டு அதனுடைய வல்லமையை உணர்ந்து நாம் வாழ்கிற பொழுது நாம் இயேசுவுக்கே தாயாக மாறுகிறோம் என்பதை, இந்த இறை வார்த்தையினுடைய வல்லமையான செயல்பாடுகளை நாம் உணரும் வண்ணம் இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய தாயும் தான் அன்னை மரியாளும் கூட அப்படிப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்துதான், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கிற பொழுது அவர் கடவுளின் தாயாக மாறுகிறார். எனவே இறை வார்த்தையினுடைய முதல் வலிமை உணர்ந்தோம் என்றால் நாம் இயேசுவுக்கும் கடவுளுக்கும் தாயாக, சகோதர சகோதரிகளாக வாழலாம். இரண்டாவதாக லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். இன்றைய வாசகத்திலே, நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு நூற்றுவ தலைவன் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிப்பதை பார்த்து ஆண்டவர் அவருக்கு உதவி செய்ய விரைகின்ற பொழுதிலே அவருடைய விசுவாசமான வார்த்தை தான் அந்த மகனை குணப்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் என்னுடைய இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணமடைவான். பல நேரங்களில் ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் தான், நீ நம்புறையா, இதோ விசுவாசத்தோடு நீ நம்பிய வண்ணமே உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் பாருங்கள், அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் பயன்படுத்தினாலும் கூட தாழ்பணிந்து அந்த இறை வார்த்தையை ஆண்டவர் இயேசுவின் மீது அவர் நம்பிக்கை வைக்கின்ற காரணத்தினால்தான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் ஆண்டவரே, என் மகன் குணமடைவான். அங்கே ஆண்டு விருதியிலே பார்க்கிற பொழுது நீ நம்பிய வண்ணமே அவனோட மகன் குணமடைந்தான். எனவேதான் பல நேரங்களில் ஆண்டவர் இயேசுனுடைய உன்னதமான குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை நாம் நற்கருணை ஆசீர்வாதத்திலே பெறுகிறோம், புனிதருடைய பரிந்துரை ஜெபத்தின் வழியாக பெறுகிறோம். எனவே இறை வார்த்தையின் வல்லமை நமது விசுவாசம் உள்ள ஆழமான நம்பிக்கையுடைய வார்த்தைகளின் பொறுத்து தான் இருக்கிறது என்பதை இரண்டாவது செய்தியாக நமக்கு ஆண்டவரே சொல்கிறார். மூன்றாவதாக இறை வார்த்தையின் வல்லமை நாம் எப்படி உணர வேண்டும் என்றால், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 68வது வசனத்திலே சீமோன் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே, யாரிடம் நாங்கள் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தது போல கடவுளின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிகுந்தது என்று சொல்கிறோம். அப்படி என்றால் நிலைவாழ்வு இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைவருக்கும் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது சொன்னார். எனவேதான் அவர் நம்மீது நம்பிக்கை வைத்து உங்களுக்கான ஒரு இடத்தை நான் விண்ணகத்திலே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த இடத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையை, இயேசுதான் அந்த இறை வார்த்தை என்பதை உணர்ந்து நாம் முழு நம்பிக்கையோடு செல்கிற பொழுது அப்படிப்பட்ட இடத்தை அறிந்து கொள்வோம். நிலை வாழ்வு, விண்ணக வாழ்வு உறுதி என்பதை இந்த இறை வார்த்தையினுடைய வலிமை நமக்கு சொல்கிறது. நான்காவதாக பார்க்கிறோம், யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் வார்த்தைகள் உங்களுள்ளும்
நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கோடி அற்புதரை நாம் நாடி வருகிற பொழுதெல்லாம் ஒரு பாடல் பாடுவாங்க. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நாம் விசுவாசத்தோடு கேட்கிற பொழுது, இறை வார்த்தையை நாம் நமக்கு உள்ளாக வலிமையோடு ஏற்றுக்கொள்கிற பொழுது, இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீ விரும்பி கேட்கின்ற அனைத்தையும் நான் உனக்கு தருவேன். இந்த உலகத்தில் யார் சொல்ல முடியும்? இன்றைக்கி தாயோ தந்தையோ நாம் அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய ஒரு மனிதரோ ஒரு சில வேளைகளில் நம்மை கை நெகிழ்விட ஒரு வகையான காரணங்கள் இருக்கும். நம்மை உதறி தள்ளிவிடுவார்கள், துரோகம் செய்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். ஏனென்றால் அந்த வாக்குதான் மனிதனாக நம் முன்பாக இருந்து கடவுளுடைய பிரசன்னத்தை காட்டியது. எனவே இறை வார்த்தையை, இயேசுவை நாம் முழுமையாக நம்பிக்கையோடு வாழ்கிற பொழுது நாம் விரும்பி கேட்பதெல்லாம் கிடைக்கும் என்பதை அழகாக நமக்கு சொல்கிறார். ஐந்தாவதாக இறை வார்த்தையினுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நாம் எசேக்கியேலுடைய புத்தகத்திலே பார்க்கிறோம். 37வது அதிகாரம் 4 முதல் 5 வரை இருக்கக்கூடிய அந்த வசனங்களை எல்லாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவர் இறைவாக்கினை எசேக்கியேலை அழைத்து, இதோ இறைவாக்கினுடைய வல்லமையை நீ அடைய வேண்டுமா? இதோ உன்னை தூய ஆவியானவர் ஒரு பாலை நிலத்திற்கு கொண்டு செல்லும். அங்கே உலர்ந்த எலும்புகள் இருக்கும், செத்துப்போன எலும்புகள், அதில் ஒன்றுமே கிடையாது, நாய் கூட சீண்டாது. அப்படிப்பட்ட எலும்புகளுக்கு நீ இறைவாக்கு உரை. அப்படி உரைக்கிற பொழுது உண்மையிலேயே அந்த இறை வாக்குக்கு சக்தி இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்றால் அந்த எலும்புகள் அனைத்தும் உயிரோட்டம் உள்ளவையாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எசேக்கியேல் இறைவாக்கினரை அனுப்புகிறார். அவரும் சென்று நம்பிக்கையோடு அங்கே இறை வார்த்தைகளை விசுவாசத்தோடு அறிவிக்கின்றார். அங்கே உலர்ந்த ஒன்றுக்கும் உதவாத எலும்புகள் அனைத்தும் உயிர் பெற்று எழுந்ததாக நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதைத்தான் நாம் முதல் வாசகத்திலே கேட்டோம். இரு பக்கமும் வெட்டக்கூடிய கூரிய வாளினும் மேலானது என்று பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட இறைவார்த்தையினுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து நேரங்களிலும் உணர்ந்தவர்தான் நம்முடைய கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, 2022ஆம் ஆண்டு ஐரோப்பிய தேசத்திற்கு ஒரு திருப்பயணம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது அவர் வாழ்ந்த லிஸ்பன் நகரிலும் பதுவா நகரிலும் அவருடைய திருப்பண்டங்களை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயம் கிடைத்தது. உண்மையிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, அவருடைய கல்லறையில் போய் நீங்கள் கை வச்சா, உங்களுடைய தலை வைச்சா மிகப்பெரிய ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர முடியும் என்று சொல்லி. உண்மையிலேயே நானும் உணர்ந்தேன். அவருடைய கல்லறையிலே பீடத்துக்கு பின்பாக கைகளையோ தலையோ வைத்தோம் என்றால் அவ்வளவு பெரிய ஒரு இறை வல்லமை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடல் முழுவதுமாக அப்படியே சிலிர்த்து விடும். பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட அவர் இறை வார்த்தையின் மீது வைத்த அந்த விசுவாசம் இன்றளவும் கோடி கோடியான அற்புதங்களை நடந்து வருகிறது. எனவேதான் அவரை கோடி அற்புதர் என்று சொல்கிறோம். எனவே இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தியானித்தவர் என்று நாம் சொல்கிறோம். பதுவை புனித அந்தோணியார் தன்னுடைய சபை தலைவரான பிரான்சிஸ் அசிசியார் இறந்தவுடனே, அந்த இறந்த காலத்திலே அந்த சபையினுடைய ஒரு புரொவின்சியலாக ஒரு சபை தலைவராக இருக்கிறார். எனவே அவரை அப்பொழுது அடுத்த அந்த சபையினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக அவரை அழைக்கிறாங்க. எல்லா பேர் வரணும், அந்த புரொவின்சியல்ஸ் எல்லாமே வரணும். அப்போ வருகிற பொழுது அப்பொழுது ரோமை நகரிலே, இத்தாலியிலே திருத்தந்தையாக இருந்தவர் 9ஆம் கிரகோரியார். இந்த 9ஆம் கிரகோரியார் யார் என்றால் புனித பதுவை அந்தோணியாருக்கும் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கும் நல்ல நண்பர். எனவே புனித பதுவை அந்தோணியார் இதற்காக வருகிறார் என்று சொன்னவுடனே திருத்தந்தை 9ஆம் கிரகோரியா அவரிடம் சென்று, அந்தோணியாரே, நீங்களே இந்த சாப்டர்னு சொல்லுவாங்கள்ல,
அதை நீங்களே வந்து அதற்கான ஒரு டாக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே முதல் அவருடைய பதுவை அந்தோணியாருடைய பிரசங்கத்தை, அந்த மறையுரையை அழகாக கேட்குறார். கேட்டு எல்லாருமே மெய் மறந்து போயிடறாங்க. இவ்வளவு வல்லமையோடு இறை வார்த்தையை அவர் போதித்ததை நினைத்து புனித கிரகோரியார் மிகவும் ஆழ்ந்த சந்தோஷம் அடைந்து அவருக்கு ஒரு அழகிய பெயரை சொல்கிறார். என்னவென்றால் தி ஆர்க் ஆஃப் தி டெஸ்டமெண்ட், அதாவது ஏற்பாட்டின் பேழை. பழைய ஏற்பாட்டிலே தி ஆர்க் ஆஃப் தி காவனன்ட், உடன்படிக்கையின் பேழை என்று சொல்கிறோம். ரைட்டுங்களா? அந்த உடன்படிக்கை பேழையில் என்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். 3 காரியங்கள் இருக்குது. என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். மன்னா, ஆரோனின் தளிர்த்த தண்டு, இன்னொன்று முக்கியமானது 10 கட்டளை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏன் 9ஆம் கிரகோரியார் புனித பதுவை அந்தோணியாரை தி ஆர்க் ஆஃப் தி டெஸ்டமெண்ட், ஏற்பாட்டின் பேழை என்று சொல்ல வேண்டும்? திருச்சபையிலே யாருக்குமே இந்த பேரை கொடுக்கல. அன்னை மரியாளுக்கு கூட உடன்படிக்கையின் பேழை என்று சொல்லுவாங்க. ஆனால் ஏற்பாட்டின் பேழை என்று இவருக்கு புதிய பெயரை சொல்கிறாங்க. அவர் சொல்லுகிற பொழுது ஏன் இந்த பெயரை நான் பதுவை அந்தோணியாருக்கு கொடுத்தேன் என்றால், விவிலிய முழுவதுமாக அறிந்து அதை வாழ்ந்து மக்களுக்கு எளிய முறையிலே பிரசங்கம் செய்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான வல்லமை புனித பதுவை அந்தோணியாரை தவிர வேறு யாருக்குமே இல்லை என்று சொல்லி தி ஆர்க் ஆஃப் தி டெஸ்டமெண்ட் இஸ் சென்ட் அண்டனி தி பதுவா என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஏற்பாட்டின் பேழையை நான் உடன்படிக்கை பேழையோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். சொன்னது போன்று இந்த உடன்படிக்கை பேழையிலே 3 இருக்கிறது. மோயிசன் வாங்கி கொடுத்த 10 கட்டளை. 10 கட்டளை என்று பார்க்கிற பொழுது உண்மையான கடவுள் யார்? முதல் கட்டளை அதை, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், நம்மை தவிர உமக்கு வேறு தெய்வம் இல்லாமல் போவதாக. எனவே உண்மையான கடவுள் யார் என்பதை பல நேரங்களில் புனித பதுவை அந்தோணியார் மக்களுக்கு எடுத்து கூறினார். அவர் வாழ்ந்த காலத்திலே தப்பறை கொள்கைகள் நிறைய இருந்தன. திருச்சபைக்கு எதிராக, நற்கருணைக்கு எதிராக, மரியாவுக்கு எதிராக, இறை வார்த்தைக்கு எதிராக நிறைய தப்பறை கொள்கைகள் இருந்தது. இவை அனைத்திலும் விவிலிய வார்த்தைகளிலும் இன்னும் திருச்சபை மரபுகளையும் நன்முறையில் விளக்கி கூறி, எளிதாக கூறி, அந்த தப்பறைகள் அனைத்தையும் உடைத்து உடன்படிக்கையின் பேழை, ஏற்பாட்டின் பேழையாக இருந்தார் புனித பதுவை அந்தோணியார். ரெண்டாவது மன்னா, ஆண்டவர் கொடுத்த மன்னா. அதைத்தான் நாம் வார்த்தை மனுருவான நம்மிடையே குடிகொண்டார். அந்த மன்னா தான் நற்கருணை என்று பார்க்கிறேன். எனவே நற்கருணை குறித்தும் அங்கே மிகப்பெரிய ஒரு போராட்டம் வருகிற பொழுது 3 நாள் பசியோடு இருந்த கழுதையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு புல்கட்டையும் போகிற பொழுது நற்கருடைய வல்லமை, அந்த மன்னா எப்படிப்பட்டது என்பதை அவர் மீண்டுமாக நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். 3ஆவதாக பார்க்கிறோம், அங்கே ஆரோனுடைய தளிர்த்த கோல். பல நேரங்களில் ஆயராக இருக்கக்கூடியவர்களுக்கு தளிர்த்த கோல் இருக்கோ இல்லையோ, ஆடம்பரமான கோல் தான் இருக்குது. ஆனால் நம்முடைய புனிதர் அந்த ப்ரொவின்சியலாக இருந்த நேரத்திலே அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களில் தன்னுடைய மக்களையாக இருக்கலாம், அல்லது குருக்களையாக இருக்கலாம், தன்னை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களை நல்ல ஒரு ஆயராக அந்த ஆரோனை போன்று இறை வார்த்தையிலும் விசுவாசத்திலும் திருச்சபையினுடைய ஒழுங்குமுறைகளிலும் வளர்த்தெடுத்த பெருமை புனித பதுவை அந்தோணியாருக்கு சாரும். எனவே இப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை கொண்டதால் தான் அவரை 9ஆம் கிரகோரியார் ஏற்பாட்டின் பேழை என்று சொல்லி அழைக்கிறார். அப்படிப்பட்ட புனிதரை நம்முடைய வாழ்வில் வைத்திருக்கிறோம். இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணகத்திற்கு போகிற பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், உலகெங்கும் சென்று படைப்பனைத்திருக்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அப்படி என்றால் கடவுள் படைத்த படைப்பு மனிதர் மட்டும் கிடையாது, அனைத்துமே. அப்படி என்று பார்க்கிற பொழுது அவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறை வார்த்தை உரைத்தார். அது ஆயர்களாக இருக்கலாம், குருக்களாக இருக்கலாம், இறை மக்களாக இருக்கலாம். இவர்களோடு மட்டும் அவருடைய இறை வார்த்தை நின்று போய்விடவில்லை. மாறாக ரிமினி என்று சொல்லக்கூடிய இடத்திலே மீன்களுக்கு இறை வார்த்தை உரைத்தார். அவர் ஒரு குருமடத்தினுடைய ப்ரொஃபஸராக இருந்த பொழுது அங்கே தவளைகள் கத்திக்கொண்டிருந்த நேரத்திலே அதனிடம் சென்று அன்போடு கட்டளையிட்டார். அவையும் கேட்டுக்கொண்டன என்று சொல்லப்படுகிறது. 3ஆவதாக அவர் கழுதைக்கும், பல நேரங்களில் முட்டாள் கழுதைன்னு சொல்கிறோம்ல, அப்படிப்பட்ட அந்த கழுதைக்கும்
இறை வார்த்தையின் மனு உருவான நற்கரனுடைய பிரசன்னத்தின் வல்லமையை அவர் உணர்த்தினார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவர் இறை வார்த்தையை மையம் கொண்டே வாசித்தார், வாழ்ந்தார், சுவாசித்தார் என்று சொல்ல வேண்டும். பல நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, பதுவை அந்தோனியாருடைய கையில் யார் இருக்கா? குழந்தை இயேசு இருக்கார். வேறு அவங்கள எப்படி சொல்லலாம்? இறை வார்த்தை மனு உருவானார். அப்படி தான் பார்க்கணும். இறை வார்த்தையை வச்சிருக்காரு, மனு உருவானார். இயேசுவை நற்கருணையாக காட்டிருக்கார். ரெண்டுமே இறை வார்த்தை மனு உருவானு சொல்கிறோம்ல, அது முழுமையாக அங்கே இருப்பதை பார்க்குறோம். அது பல நேரங்களில் அவர் காட்சி கொடுத்தான்னு பார்க்குறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் அதிகமாக வாசித்தது என்னவென்றால் இந்த இன்ஃபன்டி நெரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அவர் இயேசு ஆண்டவருடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியை லூக்கா நட்சத்திரத்தில் நிறைய இருக்குது, மத்திய நட்சத்திரம் கொஞ்சமாக இருக்குது. இதை அவர் அடிக்கடி வாசிப்பாராம். புரிஞ்சுங்களா? இயேசுனுடைய குழந்தை பருவ நிகழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி எப்பொழுதெல்லாம் எனக்கு இருக்குதோ அப்பொழுதுதான் வாசிப்பாராம். எனவே தான் இயேசு ஆண்டவர் அவருக்கு குழந்தையாக காட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்கள், இந்த ஒரு பெருமை, இந்த ஒரு அதிசயம் நிறைய பேருக்கு கிடைக்கல. அன்னை மரியாள், சூசையப்பர் மற்றும் சிமியோன் இவர்கள் தான். ஆனால் இவர் கிடைத்திருக்கிறது என்றால் அவர் இயேசுனுடைய அந்த குழந்தை கால பருவத்தை அவர் அடிக்கடி வாசித்து, தியானித்து, சுவாசித்து, சுவைத்து வாழ்ந்ததால் தான் அந்த இயேசு ஆண்டவரே புன்னகையோடு அங்கே அவர் காட்சி கொடுத்தார் என்று அவருடைய வாழ்க்கை புத்தகம் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக வாழ்ந்து இன்று நமக்கெல்லாம் வலிமை உள்ள ஒரு புனிதனாக இருக்கிறார் என்றால் அவர் வழியில் வாழக்கூடிய நாம், அவர் வழியாக நம்முடைய ஜெபங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாம் இறை வார்த்தையின் உன்னதமான பொருளை, வலிமையை உணர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அளப்பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். நம்முடைய புனிதர் பதுவை அந்தோனியார் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசம் நிறைந்த மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். தூய்மையை விரும்பும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்நிலை பணியாளர்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் தூய வாழ்வு வாழ்ந்து மக்களை அன்பிலும் ஒற்றுமையிலும் விசுவாசத்திலும் வழிநடத்தி செல்ல ஆவியின் கனிகளால் நிரப்பிட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமையின் நாயகனே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக உழைக்கும் மக்களை ஒன்றிணைத்து சமுதாய சீர்கேடுகளை அகற்றி லஞ்சம், ஊழல், வன்முறைகள், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட உமது அருளை பொழிந்தருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என்று கூறிய எம் இறைவா, எம் பங்கு தலங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற அனைவரும் கிறிஸ்துவின் சாட்சிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து தூய வாழ்வு வாழ்ந்து தன்னுடன் வாழும் மக்களுக்கு தியாக உள்ளத்தோடு பணி செய்து வாழும் மனநிலையை தர வேண்டும் என்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, பல்வேறு தேவைகளுடன் இன்றைய நவநாள் திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் எம் பங்கு மக்கள் அனைவரும் வேண்டிக் கொண்ட ஜெபங்களும் எதிர்பார்க்கும் தேவைகளும் நிறைவேற்றப்படவும் இறை வார்த்தையை வாசிக்கும் நல்மனம் கொண்டவர்களாக திகழ்ந்திடவும் வரமருள வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து
பராமரித்து வரும் இறைவா, இறைவார்த்தையின் வல்லமையை நம் இதயத்தில் நங்கூரம் போன்று பதியச் செய்த அருட்பணியாளர் வின்சென்ட் அவர்களை உம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கும் கருவியாக உம் மகன் அருட்பணி வின்சென்ட் அவர்களை நீர் தேர்ந்தெடுத்தமைக்கு நன்றி கூறுகின்றோம். பயனுள்ள கூர்மையான கருவியாக மாற்றும். மேலும் இன்றைய நவநாளை சிறப்பு செய்யும் புனித லேயுக்கா அருட்சகோதரிகள், புனித இருதய அருட்சகோதரிகள், அற்புத குழந்தையேசு அன்பிய மக்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மக்கள் அனைவரும் இறைவார்த்தையை முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் கடைப்பிடித்து வாழும் வரமருள புனித அந்தோனியர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபங்கள், குடும்பத்தின் மன்றாட்டுகள் நம்மிடம் ஜெபோதவியை கேட்டுக்கொண்டு அனைவருக்காகவும் இந்த நவநாள் முழுவதுமாக விசுவாசத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய மன்றாட்டுக்களையும் ஒப்புக் கொடுத்து அமைதியில் ஜெபிப்போம். எங்கள் விண்ணக தந்தை இறைவா, நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வதற்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த விசுவாசமான எங்களுடைய மன்றாட்டுக்களை இந்த ஜெப வேளையில் ஒப்புக் கொடுக்கிறோம். கருணை கண்கள் கொண்டு பார்த்து ஆசீர்வாதங்களில் எங்களுக்கு பெற்றுத்தரும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று பலியாக எதை உனக்கு
பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனித அந்தோனியாருக்கான நவநாள் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தின் இறைவா, புனித பதுவை நகர அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் ஆண்டவரே, புனித பதுவை அந்தோணியாருடைய நவநாள் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டார் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் எங்களுக்கு பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூத புனிதர் அனைவரோடும் இங்கே இருக்கிற நாங்களும் சேர்ந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே
நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுடின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவரச் செய்தருளும். இந்த நவநாட்களிலே
நாம் எந்த கருத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த கருத்தை நினைவு கூர்ந்து நற்கருணைநாதரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தார். எனவே இறைவார்த்தையின் வல்லமை உணர்ந்தவர்களாக நாமும் கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதி, ஒற்றுமை, சமாதானம், நல்ல சுகங்கள், தூய ஆவியாரின் கொடைகளை நிறைவாக அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இறைவனுடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவினுடைய சமாதானத்தை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வார்த்தையானவர் நம்முடைய மத்தியிலே மனிதராக, விண்ணக உணவாக, ஆன்ம உணவாக நமக்கு பிரசனம் தந்து கொண்டிருக்கிறார். இந்த இறை வார்த்தையை நாம் வாழ்வாக்கி ஆசீர்வாதங்களை பெற இந்த திருவிருந்தின் வழியாக அழைக்கின்றார். அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் பாடேதும் பாடும் மகிழாக நாடும் என் நாவில் ஆனந்தராகம். வந்த பட்டோடும் ஒவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாகினேன் மன்னானே காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன் பல வண்ண பட்டோடும் ஒவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாகினேன் மன்னானே காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினேன் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் வாராதோ இன்பம் நீங்காதோ துன்பம் உன் மாண்பு நிறைவானது உம்மாட்சி நிலையானது உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உறவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் பதுவையாரின் திருவிழாவை கொண்டாட நம்மையே தயாரிக்கக்கூடிய இந்த நவநாட்களிலே 7வது நாளாக இன்று இறை வல்லமையை, இறை வார்த்தையின் வல்லமையை உணர்ந்தவர்களாக, குறிப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே இறை வார்த்தையை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வதற்கு இறை வார்த்தையின் வல்லமை என்ன என்பதை விவிலியத்தின் அடிப்படையிலே ஆதாரங்களை எடுத்துச் சொல்லி இறைவார்த்தையின் வல்லமை எவ்வாறு பலரை நலமாக்கியது, வாழ்வழித்தது என்பதை எடுத்துச் சொல்லியதோடு புனிதர்களின் வாழ்விலிருந்தும் எவ்வாறு இறைவார்த்தை அவர்களுக்கு மாற்றத்தை அளித்து புனித வாழ்வுக்கு அழைத்துச் சென்றது என்பதை எடுத்துச் சொல்லி பதுவையார் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இறை வார்த்தையை உணர்ந்து வாழ்ந்ததன் பயனாக நாவு அழியாத நிலையில் இருக்கும் வேளையிலே அவர் இறைவார்த்தையை உட்கொண்டதால், இறைவார்த்தையை உட்கொண்டு வாழ்ந்ததால் இன்று நம்மையும் வாழ அழைப்பு விடுக்கும் நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய திருவிழாவை கொண்டாடும் நிலையில் இறைவார்த்தையை எந்த நிலையிலே விசுவசித்து ஏற்றுக்கொண்டு வாழ்வாக்குகிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து இந்த யூபிலி ஆண்டிலே இறைவார்த்தையின் வல்லமையை உணர, அதை வாசிக்கக்கூடிய முயற்சியை, வாசித்து அதை உணர்ந்து வாழக்கூடிய வல்லமையை நாம் பெறுவதற்கு வழிகாட்டியவர் தந்தை வின்சென்ட் அவர்கள். தந்தை அவர்கள் ஏறக்குறைய பயிற்சியிலே 2 முறை என்னை சந்தித்தவர். முதல் 2 ஆண்டுகள் அவருக்கு ஆசிரியராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு, அந்த வேளையிலே அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு. 2வது, அவர் தன்னுடைய பயிற்சியின் முடிவிலே திருத்தொண்டர் பணிக்கான
அந்த பயிற்சியிலே கடைசி ஓராண்டு என்னோடு சிவகாசியிலே பணியாற்றுவதற்கு, அவரோடு பணியாற்றுவதற்கு வாய்ப்பு. அமைதியானவர், விவிலியத்தை ஆழமாக கற்க வேண்டும் என அதிக ஆர்வம் உள்ளவர், தான் கற்றதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர், ஆழமான சிந்தனைகளை கொண்டவர். தற்போது சிறப்பான முறையிலே தன்னுடைய பணியை, பங்கு பணியை மிக்கேல் பாளையத்திலே ஆற்றிக்கொண்டிருக்கிறார். எனவே நாம் அழைத்தவுடன் இந்த நாளிலே அவருக்கும் பல்வேறு விதமான பணிகள் இருக்கலாம். பல கிளை கிராமங்கள் ஏறக்குறைய 10க்கு மேல் இருக்கும். அப்படிப்பட்ட இடத்திலே பணிபுரியும் அவர் நாம் அழைத்த நிலையிலே இன்று நமக்காக இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்றி இறைவார்த்தையின் வல்லமை உணர்ந்து வாழ அழைப்பு விடுத்த அவருக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என் நன்றியை தெரிவித்து கொண்டு அவரை பாராட்டி இந்த பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கிறேன். நாளைய தினம் 8வது நாள் சோதனையை எதிர்கொள்ளும் மனப்பாங்கு உள்ளவர்களாக யூபிலி ஆண்டிலே சோதனை எதிர்கொள்ளும் மனப்பாங்கை பெற்று வாழ மறையுரையாற்றி திருப்பலி நிகழ்த்த வருபவர் அருட்தந்தை அலெக்ஸ் ஞானராஜ் அவர்கள், இயக்குனர், சதங்கை கலை தொடர்பகம். சிறப்பிக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆர்சி பள்ளி, காதக்கிணர் ஆர்சி பள்ளி இரு பள்ளி ஆசிரியர்கள், புனித யோவான் அன்பியத்தார் மற்றும் மரியாயின் சேனையினர். எனவே வழிபாட்டிற்கும் மற்ற பணிகளுக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவைகளை சரியான முறையிலே அர்த்தமுள்ள ஒன்றாக அமைய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை திருப்பலி முடிந்ததும் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கலந்து கொண்டு திருப்பலியில், முக்கியமாக திருப்பலியில் அனைவரும் கலந்து கொண்டு, நாளை நம் புனிதரின் பெருவிழா. நாளைக்கு தான் உங்களுக்கு தெரியும், ஜூன் 13 நம் புனிதரின் திருவிழா. பல பேர் 8 நாள் வராமல் கூட இருக்கலாம். நாளைக்காவது வர்றதுக்கு ஒவ்வொரு அன்பியத்திலையும் அன்பிய பொறுப்பாளர்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் 9 நாட்களில் ஒரு நாள் கூட வராதவங்களாம் இருக்காங்க. எனக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும்ல நம்ம ஃபேமிலிஸ் எத்தனை இருக்குன்னு. அதனால் நாளைய தினமாவது, நாளையும் நாளை மறுதினமாவது முழு திருப்பலியிலும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். வராதவங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லி நாளைய திருப்பலியில் புனிதரின் ஆசிரை பெற வேண்டும். அதற்கு தான் நாளையும் நாளை மறுதினமும் அவருடைய ஆசிரை பெறக்கூடிய நாட்கள். அவருடைய திருவிழாவன்று தேர்ப்பவனியின் போது ஆசிரை நிறைவாக பெறக்கூடிய நாட்கள். எனவே மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி வருவதற்கு அழைப்பு விடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்திலே திருப்பலி வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். எப்போ தெரியுமா? நம்முடைய அருள் தந்தையினுடைய வெள்ளி விழா அந்த ஜூபிலி நாளில் வந்திருந்தேன். ஆனால் வெளியில் பூசை இருந்துச்சு. அப்போ நேரான பின்னாடி உள்ளே வந்து பார்க்கல. ஆனால் அப்போ நினச்சேன், இங்கே திருப்பலி நிறைவேற்றும் என்று சொல்லி. எனவே தந்தையினுடைய அனுபவமும் வழிகாட்டுதலும் அவருடைய அக்கறையும் நாங்கள் இந்த அளவிற்கு ஒரு ஆன்மீக அருள்பணியாளராக வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே உங்களோடு இணைந்து மதுவை புனிதர் அந்தோணியாருக்கு இந்த நவநாள் திருப்பலி வழியாக உங்களோடு இணைந்து ஜெபிக்கவும் அந்த ஆசீர்வாதத்தில் மகிழ்ந்திருக்கவும் அதற்கு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த அருள் தந்தை அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் எங்களுடைய எளிய ஜெபத்தையும் அர்ப்பணமாக்குகிறேன். அனைவரும் எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்பின் ஆண்டவரே, உயிருள்ள
ஜீவனுள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோணியாரின் அவனாள் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் என்றும் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் ஆசீர்வாதத்திலும் பதுவை நகர புனித அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்திலும் இளமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.